தேமுதிக தலைமையகத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தித்துவிட்டு வைகோ செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரலையை பார்க்கலாம். தோற்கடித்து ஊழலற்ற வெளிப்படையான நேர்மையான மதுவை ஒழிக்கின்ற நல்லாட்சியாக ஒரு கூட்டணி ஆட்சியை தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் எனது அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் அமைக்கவும், அவர்கள் முதலமைச்சராகவும் அவர்கள் தலைமையிலே ஒரு கூட்டணி ஆட்சி அமையவும் சூளுரை மேற்கொண்டு வருகிற 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு மாமண்டூரில் ஆண்டாள் அழகர் கல்லூரி அருகில் இருக்கிற மைதானத்தில் என்னுடைய தலைமையில் தேர்தல் சிறப்பு மாநாட்டை நடத்த இருக்கிற நிலையில் இன்றைக்கு மேலும் எங்களுக்கு ஊக்கமும் மகிழ்ச்சியும் தருகின்ற விதத்தில் தமிழ் புலிகள் கட்சியினுடைய நிறுவன தலைவரும் அதனுடைய பொதுச் செயலாளருமான எனது அருமை தம்பி வழக்கறிஞர் நாகை திருவள்ளுவன் அவர்கள் தலைமையில் அந்த தமிழ் புலிகள் கட்சியும் தமிழர் நலன், தமிழ் இன நலன், ஈழத் தமிழர் நலன் என்று வாழ்நாளில் இந்த இளம் வயதிலேயே அருமை தங்கை தமிழர் முன்னேற்றப் படையினுடைய நிறுவன தலைவர் என்னுடைய அன்பு தங்கை வீரலட்சுமி அவர்கள் தலைமையில் தமிழர் முன்னேற்றப் படையும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழக மக்கள் நல கூட்டணியிலே இன்றைக்கு இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தினுடைய தலைவர் சகோதரர் விஜயகாந்த் அவர்களை சந்தித்து பூங்கொத்து வீரலட்சுமி அவர்கள் வழங்க நாகை திருவள்ளுவன் பொன்னாடை போர்த்த மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சின்னமாகிய பம்பரம் சின்னத்தில் அவர்கள் கட்சிக்கு ஒதுக்கப்படுகிற இடங்களில் அவர்கள் போட்டியிடுவதற்கும் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. மாநாடு மிகச் சிறப்பாக நடப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்று மாலை 3:30 மணிக்கு மேல் மக்கள் நல கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனுடைய நிறுவன தலைவர் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் இரா முத்தரசன் அவர்களும், அதைப் போலவே தங்கை வீரலட்சுமியும் தம்பி நாகை திருவள்ளுவன் அவர்களும் இந்த தேமுதிக தலைமை அலுவலகத்துக்கு வந்து ஒரு பூர்வாங்கமாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு மாநாட்டு திடலை பார்ப்பதற்காக இங்கிருந்து 3:30 மணி அளவில் நாங்கள் மாமண்டூர் மாநாட்டு திடலை பார்க்க செல்கிறோம். தொடர்ந்து இந்த தேர்தலை சந்திப்பதற்கான அடிப்படை ஆயத்த பணிகளை நாங்கள் முறையாக செய்து கொண்டிருக்கிறோம். அது இன்னும் முடிவாகலை. அது இன்றைக்கு நாளைக்கு பேசுவோம். இன்றைக்கு நாளைக்கு போயிட்டு வந்து மாநாட்டு திடலை பார்த்து விட்டு வந்து இன்று இரவும் நாளையும் பேசுவோம். நாங்களும் பேசுவோம். 10ஆம் தேதி வந்து முதல் பட்டியல் வெளியிடும்னு சொன்னோம். அப்படிதான் சொன்னோம். யார் மனநிலை ஒரு மாதிரியா இருக்கான்னு நீங்க வேணா என்ன வார்த்தைகளை பயன்படுத்தலாம். என் மாதிரி ஆள் பேசுறா எடுத்து போடுவீங்க. மனநிலை சரியில்லாம யார் இருக்கா? இல்ல நீங்க சொன்னீங்கல்ல தோழர், இல்ல கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு தான் பேச்சுரிமை இருக்கா? இல்ல தோழர் கொஞ்சம் இருங்க. நீங்க எந்த டிவிங்க? இல்லங்க நீங்க இல்ல நீங்க எந்த டிவிங்க? புதிய தலைமுறை. மனநிலை சரியில்லைன்னு என்ன அர்த்தம்? மன்னிச்சுக்கிடுங்க.